இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 19 2025 நடந்த எக்ஸாமில் தேர்ட் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது செட் நம்பர் 24. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து 23 செட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதை பார்த்துங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஸோ இது 51வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5:2 கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2x + 2y ஈக்குவல் டு 5x - 5y வரும். இந்த ஒய்யை ஒரு சைடு கொண்டு வந்தால் 7y = 3x வரும். ஸோ எக்ஸ் டிவைட் பை ஒய் ஈக்குவல் டு 7 டிவைட் பை 3 வரும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா x³ + y³ டிவைட் பை x³ - y³ வேல்யூ என்ன கேட்குறாங்க. ஸோ x³ + y³ டிவைட் பை x³ - y³ வேல்யூ என்ன கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ 7 தெரியும், ஒய்யோட வேல்யூ 3 தெரியும். 7 கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 343 வரும். ப்ளஸ்ஸு ஒய்யோ கியூப் பண்ணும்போது 27 டிவைட் பை அதே மாதிரி தான் கீழே வரும் -27. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும். ஸோ 370 டிவைட் பை 316 வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 185 டிவைட் பை 158 வரும். 185 டிவைட் பை 155 ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்பர் சிஸ்டத்துலேருந்து எடுத்துருவாங்க. இஃப் யூ சப்ராக்ட் ஃப்ரம் த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் ஃப்ரம் 4052 அண்ட் தென் மல்டிப்ளை த 15 நீங்கள் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 41,340 கிடைக்கும். அப்புறம் அந்த நம்பர் வந்து என்னங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நம்பர் வந்து நீங்கள் எக்ஸ்னு வச்சுங்க. எக்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணி எதுலேருந்து மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 4052 மைனஸ் பண்ணுறாங்க, சப்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அண்ட் தென் மல்டிபிள் ஆஃப் 15 அப்படி பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 41,340 கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 15 டேபிளில் இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 2756 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸோ 4052 - x² = 2756. இந்த x² அந்த சைடு போச்சு அப்படின்னா 4052 - 2756 = x². இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1296 வரும் ஈக்குவல் டு x². எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 36 வரும். 36² = 1296. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்துலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற வந்து எது கரெக்டுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துங்க. இதை 2 சைடு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 > லெஸ் தென் 12 கிடைக்கும். ஆப்ஷன் 2 வந்து கரெக்டாக இருக்குது. அதே போல் 3ஆவது ஆப்ஷன் எடுத்துங்க. 2 சைடு ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னா 13 லெஸ் தென் 40 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்துங்க. இது ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா √10 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 10 கிடைக்கும். ஸோ 3.2 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 10.24 கிடைக்கும். அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டு தான். அப்போ வந்து கொடுத்துருக்க 3 ஆப்ஷனுமே கரெக்டு தான். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 40% எபோவ் த காஸ்ட் ப்ரைஸு. அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் வந்து 20% வந்து கொடுக்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துறாங்க 560 கொடுத்துறாங்க. நம்மளை வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ் மொத்தம் 3 இருக்குது. நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னா 40% எபோவ் த காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 140 இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20% வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க. அப்போ 140 × 4/5 வரும். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 112 வரும். இந்த 112 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா 560 கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரைஸு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 560. இந்த 112 வந்து பார்த்தீங்கன்னா எதால் மல்டிபிள் பண்ணால் 560 கிடைக்கும் அப்படின்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 560 கிடைக்கும். அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னென்னு கேட்குறாங்க. இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதே மாதிரி 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 500 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு பேஸ் பண்ண சம்மு தான். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 840 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஒர்க்கையும் பண்ணுறாப்புல. ஏ வந்து என்ன பண்ணுறாப்புல ஹோல் டைம் ஒர்க் பண்ணுறாப்புல. பிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா
25% அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுறாப்புல. அடுத்து பி அண்டு ஏவோட எஃபிஷியன்சி கொடுத்துறாங்க. ஸோ எஃபிஷியன்சி என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா பி டிவைடு பை ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2:1ங்கிற ரேஷியோவில் வந்து எஃபிஷியன்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டோட்டல் ஒர்க்குங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. நம்ம வந்து டோட்டல் ஒர்க் வந்து நீங்கள் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 யூனிட்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஏங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 25 யூனிட் வந்து முடிச்சிடாப்புல. பிங்கிறவர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 25% ஒர்க் வந்து முடிச்சாரு. அப்போ வந்து ஏங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் 25 யூனிட் வந்து முடிச்சிருப்பார். எப்போ பி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதுக்கடுத்தது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 வச்சுருக்கிறோம். 25 வந்து பார்த்தீங்கன்னா ஏ முடிச்சிட்டாப்புல அப்படின்னா ரிமைனிங் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 75 யூனிட்டுங்கிறது இருக்கும். இந்த 75 யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்க. பியோட எஃபிஷியன்சி 2, ஓகேவா. பியோட எஃபிஷியன்சி 2, ஏவோட எஃபிஷியன்சி 1. அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 3, ஓகேவா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த யூனிட் வந்து என்னது 75. இப்போ 2 பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 50 இருக்கும். ஒரு பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 25 இருக்கும், ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி 1, ஏ வந்து 25 யூனிட் முடிச்சிருப்பாரு. பிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 50 யூனிட் முடிச்சிருப்பாரு, ஓகேவா. மொத்தம் 3 யூனிட்டு, மொத்தம் 3 எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 75. அப்போ ஏங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 எஃபிஷியன்சி. அப்போ பிங்கிறவர் வந்து 50 யூனிட் முடிச்சிருப்பாப்புல. ஏவோட எஃபிஷியன்சி 1, அப்போ வந்து 25 யூனிட் முடிச்சிருப்பாரு, ஓகேவா. ஆல்ரெடி ஏங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 25 யூனிட் முடிச்சிருக்காப்புல. இப்போ டோட்டலாக ஏங்கிறவர் வந்து எத்தனை யூனிட் முடிச்சிருப்பாரு அப்படின்னா 50 யூனிட் முடிச்சிருப்பாரு. பிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 50 யூனிட் முடிச்சிருப்பாப்புல. ஸோ டோட்டலாக 100 யூனிட் வந்துருச்சு. அப்போ வந்து ஏ அண்ட் பியோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஏவும் பியும் சேர்ந்து வந்து 840 வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணாங்க. இப்போ பி மட்டும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பார் அப்படின்னா 840ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 420 வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாப்புல. 420ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். பிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 420 வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாப்புல, ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ண சம்பு தான். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு -2 கொடுத்துருவாங்க. அப்போ x⁴6. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. இதோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ராவில் வந்து இந்த கான்செப்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ புட்டிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 2 கொடுத்துனாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு 1 இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 1/x வேல்யூ வந்து 2 கொடுத்துனாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து -1 இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா x³ வந்து பார்த்தீங்கன்னா -1 இருக்கும். x⁴6 வந்து +1 இருக்கும். ஸோ இந்த டேம் வந்து இந்த டேபிள்ஸில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெமரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த இதை வந்து மெமரி பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதை மாதிரி கொஸ்டின் எதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா -2 கொடுத்துறாங்க. -2ங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா -1ங்கிறது இருக்கும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணலாமா -1/6 + 1 / -1/6, ஓகேவா. இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு 1 கிடைக்கும். ஸோ x⁴6ஓட வேல்யூ 1 ப்ளஸ் 1/x⁴6ஓட வேல்யூ 1, ஓகேவா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா -3 × x⁴4ஓட வேல்யூ 1, அதே 1 + x⁴4ஓட வேல்யூ 1 ப்ளஸ் 4 × x² வேல்யூ வந்து 1, இதோட வேல்யூ 1. அப்போ வந்து 1 + 1 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 - 3 2 + 8ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளி போனால் 2 - 6 + 8 இது ரெண்டையும் இது பண்ணும்போது நமக்கு வந்து 10 - 6ங்கிறது வரும். 10 - 6ங்கிறது 4. ஸோ ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. நீங்கள் இப்படி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா x + 1/x ஈக்குவல் டு -2. இப்போ x² - 1/x² வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும் 4 - 2 ஈக்குவல் டு 2ங்கிறது வரும், ஓகே. இங்கே ப்ளஸ் வரும். அதே போல் x⁴4 + 1/x⁴4ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4 - 2 ஈக்குவல் டு 2ங்கிறது வரும், ஓகே. இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் புட்டிங் மெத்தட் போனீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம்மு ஒரு அமௌண்ட் இருக்குது. அமௌண்ட் வந்து 2.5 டைம்ஸாக மாறுது, ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம் சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு 500 இருந்துச்சு அப்படின்னா அதில் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 400 இருக்கும். இது புரியுதுல்ல. அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் ஒரு டைமாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா
2.5 டைம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா 1.5 டைம்ஸாக இருக்கும். அதே போல் தான் வந்து லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பிகம் 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் ஒரு டைமாக இருக்கும். அப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைனலாக ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4 டைம்ஸ்ன்னு இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாம். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P × NR / 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்கன்னா P யோட வேல்யூ 1 இன்ட்டு ஆரோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 இயர்ஸ் கொடுத்துறாங்க. 6 / 100ங்கிறது வரும். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னது 30% கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஆகும்னு கேட்டுறாங்க. 5 டைம்ஸ் ஆச்சு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 4 டைம்ஸாக இருக்கும். 4 டைம்ஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 1 இருக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே கண்டுபிடிச்சிடும் 30% / 100. அப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 13 / 1/3 இயர்ஸ்னு வரும். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ கொடுத்துருவாங்க. 3 டிஃப்ரெண்ட் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்கீமோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்கீமோட வேல்யூ என்னான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்கீம் கொடுத்துருவாங்க. எக்ஸ் ஒய் இஜெடுங்கிறது நீங்கள் பிரின்சிபல் வேல்யூ எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபார்முலா PNR / 100. ஸோ பிங்கிறது ஃபஸ்ட்டு டைமுக்கு வந்து எக்ஸ் வச்சுருக்கோம் எக்ஸு. ஸோ என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து 2 / 100. ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2வது ஸ்கீமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் 3வது ஸ்கீமுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்கீமோட ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து ஒய்னு வச்சுருக்கோம். ஒய் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 / 100. அதே போல் 3வது ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இஜெட்னு வச்சுருக்கோம். இஜெட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 / 100. இது 3 ஈக்குவல். அப்போ 3மே காமனாக என்ன இருக்குது அப்படின்னா 100ங்கிறது இருக்குது. 100ங்கிறது நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டேம் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு 2 டேம் மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் / ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2:1ங்கிறது இது வரும். அதே போல் வந்து நெக்ஸ்ட்டு இந்த 2 டேம் எடுத்துங்க. இந்த 2 டேம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஒய் / இஜோட வேல்யூ நமக்கு என்ன வரும் ஒய்யோட வேல்யூ 5ன்னு வரும். இஜோட வேல்யூ வந்து 4ன்னு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸு ஸோ அடுத்து எக்ஸு ஒய் இஜோட ரேஷியோ ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து 2 இஜோட வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து 5 இஜோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. இதை வந்து நீங்கள் வந்து இங்கே 5 இங்கே 1 ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே 2 இருக்குது. ஓகேவா? 2 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 5 4ங்கிற ரேஷியோவில் வந்து எக்ஸ் ஒய் இஜெட் வந்து பிரியுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4% என்னென்னு கேட்டுருவாங்க. 4%ங்கிறது இங்கே ஒய்யோட ஸ்கீமு. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 5. டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 10 + 5 + இது 4 வந்து பார்த்தீங்கன்னா 19. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸோ டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் 19,900. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 500ங்கிறது வரும். ஓகேவா? 500ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஒரு லேடர் கொடுத்துறாங்க. லேடரோட வெர்டிகல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் கொடுத்துறாங்க. லேடரோட வெர்டிகல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டரு. அது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி வந்து மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட லென்த்து வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, என்றைக்குமே வந்து இந்த மாதிரி டேன் டீட்டான்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேன் டீட்டா வந்து 45 இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் வந்து 1 இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்டன்ட் சைடு 1 தான் இருக்கும். சேம் வேல்யூ தான் இருக்கும். அதே ஹைப்போடெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1√2. இங்கே என்ன வேல்யூ வருதோ அது இன்ட்டு √2ங்கிறது வரும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 45 டிகிரி கொடுத்துறாங்க. இங்கே வந்து 8 மீட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கேயும் வந்து அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 8 மீட்டர் இருக்கும். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8√2ங்கிறது இருக்கும். ஓகேவா? 8√2ங்கிறது இருக்கும். 8√2 வந்து பார்த்தீங்கன்னா 8 × 1.414. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மீட்டருங்கிறது வரும். 11 மீட்டருங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான். ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா
ஆப்போசிட் வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு வந்து ஹைப்போடென்யூஸ் என்ன கேட்குறாங்க. அப்போ சைன் அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் 45 டிகிரிங்க தெரியும். சைன் 45 டிகிரி ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ ஏசியோட வேல்யூ வந்து 8 டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் ஹைப்போடென்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபியோட வேல்யூ எக்ஸு. இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 டிவைட் பை √2 ஈக்குவல் டு 8 டிவைட் பை எக்ஸ்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8 √2ங்கிறது வரும். ஸோ இதை மாதிரியும் போடலாம். நீ இதில் பார்த்த உடனே இதை மாதிரி போகிற மாதிரி தான் போட்டுக்கலாம். இந்த 45 டிகிரின்னு கொடுத்தா அதோட ரேஷியோ வந்து 1:1:√2. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடு சிலிண்டர் கொடுத்துருவாங்க. அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அதே போல் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சிலிண்டராக மாற்றுறாங்க. கோல் சப்போர்ட் எடுக்கிறாங்க ட்ரில் பண்ணி. அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் லென்த்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஃபுல்லாக தான் வரும். அதுக்கப்புறம் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து எவ்வளோ பார்ட் வந்து ரிமைனிங் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பெரிய இதை மாதிரி வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது. இதை மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா இதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் பண்ணி ஒரு 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ளது வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா. ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மீதி எந்த போர்ஷன் இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் இருக்கும். இந்த போர்ஷனோட வால்யூம் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெரிய சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிங்க. அடுத்து இந்த சின்ன சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா உள்ளதோட வால்யூம் வந்து கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிலிண்டரோட வால்யூமுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ வால்யூமுக்கு வந்து சிலிண்டரோட வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ பை r²h பை r²ங்கிறது இங்கே 5 கொடுத்துறாங்க. 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 இந்த h வந்து 10. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 250 பை சென்டிமீட்டர் க்யூப்புங்கிறது கிடைக்கும். அது இருந்து சின்ன சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் ட்ரில்டு ஹோல் சிலிண்டர். ஓகே. அது என்னது πr². ஸோ ஆரோட வேல்யூ வந்து இங்கே வந்து என்னது 3 கொடுத்துருவாங்க. 3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 9 கிடைக்கும். ஹைட்டுங்கிறது என்டர் ஹைட்டு. ஸோ 10 ரெண்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 90 பைங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் போர்ஷன் கிடைச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் சாலிட். ஓகே. ரிமைன் சாலிட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 250 பை மைனஸ் 95 இரண்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 160 பைங்கிறது கிடைக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 160 22 டிவைட் பை 7ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 502 சென்டிமீட்டருங்கிறது வரும். 502ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் கொடுத்துருவாங்க. ரெக்டாங்குலர் சைஸ் வந்து லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துறாங்க. ஓகேவா. ரெக்டாங்குலர் கிடையாது. இது வந்து என்னது கியூபாய்டு. ஓகேவா. கியூபாய்டு அதோட வால்யூம் என்ன கேட்டிருக்காங்க. வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு தான் வந்து அதோட வால்யூமுக்கு ஃபார்முலா. இங்கே 50 மீட்டரு 40 மீட்டரு இந்த 3 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6000 கிலோ லிட்டருங்க கிடைக்கும். கிலோ லிட்டர். ஸோ 6000 கிலோ லிட்டருங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் தருவாங்க. அடுத்து வந்து பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பேஸ்லேருந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணது இந்த 3 பார்ட்டோட வால்யூம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டரு, அதுக்கப்புறம் 10 சென்டிமீட்டரு, அதோட 10 சென்டிமீட்டர் கட் பண்ணுறாங்க. அப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1 அந்த ரேஷியோ வந்து கட் பண்ணுறாங்க. இதோட ரேஷியோ வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்துச்சு அப்படின்னா இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட H2ஓட ஹைட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2ங்கிறது இருக்கும். அதே இது வந்து H3ஓட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3ங்கிறது இருக்கும். இங்கே 1 ஸோ இங்கே 1 சேர்த்தா 2ங்கிறது வரும். இது ஃபுல்லாக 2 இதோட 1 சேர்த்தா அப்படின்னா 3ங்கிறது வரும். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஹைட்டோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வால்யூமோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்பனா அதை கியூப் பண்ணால் போதும். ஓகேவா. அப்போ வந்து இது நீங்கள் கியூப் பண்ணால் ஃபஸ்ட்டு இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1ங்கிறது வரும். அடுத்து வந்து இந்த டோட்டல் இதை வந்து பார்த்தீங்கன்னா கியூப் பண்ணும்போது நமக்கு வந்து 8ங்கிறது வரும்.
அடுத்து இது நீங்கள் கியூப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27ங்கிறது வரும். ஸோ வால்யூம் ஓகேவா. அப்போ வந்து இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸோட வால்யூம் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1ங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸோட வால்யூம் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 8ங்கிறது கிடைக்குது. அப்போ வந்து இது வந்து 1, இது வந்து 8, இது வந்து இது போச்சு அப்படின்னா ஸோ இந்த ஃபோர்ஸனோட வால்யூம் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃபோர்ஸனோட வால்யூம் மட்டும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 7ங்கிறது இருக்குது. அந்த 7 தான் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸோட வால்யூம் வந்து 8, இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 27. ஸோ இது மட்டும் வேணும் அப்படின்னா 27 - 8 கொடுத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்துடும். இரண்டி பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 90 பார்ட்டு கிடைக்கும். அப்போ 90 பார்ட். அப்போ வந்து இந்த 3ஓட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1:7:90ங்கிறது இருக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் 63வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சாலிடு ஹெமிஸ்பியர் இருக்குது. அது ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு கொடுத்துருவாங்க. இதை மெல்ட் பண்ணி நீ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹெமிஸ்பியராக மாற்றுறாங்க. அப்போ வந்து அதோட ரேடியஸ் வந்து ஸ்மாலர் அப்படின்னா இந்த நம்பர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2/3 πr3. இது வந்து எத்தனை நம்பராக மாற்றுறோம். ஸோ 1 2 3 நம்பர் ஆஃப் எத்தனை நம்பரு இன்ட்டு ஸ்மால் ஹெமிஸ்பியரோட வால்யூமுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்மால் ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்து 2/3 × π இங்கே r3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர்னு வச்சுருக்கோம். அப்போ கேபிட்டல் r3ன்னு வரும் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இது காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2/3 இங்கே 2/3 π கேன்சல் ஆகிடும். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இங்கே n = இங்கே கேபிட்டல் r3, இங்கே என்னது ஸ்மால் r3ங்கிறது கீழே டினாமினேட்டர் வந்துடும். ஸோ கேபிட்டல் r3 ஸ்மால் r3 நமக்கு தேவையான ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. காட்டு ஏவோட வேல்யூ. ஸோ காட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஏன்னு வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சைடாக இருக்கும். இது வந்து 90 டிகிரி. எனக்குமே 90 டிகிரி ஆப்போசிட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டென்யூஸாக இருக்கும். ஸோ டீட்டாவுக்கு அடுத்து உள்ள பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டன்ட் சைடாக இருக்கும். காட்டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா காட் ஏவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அட்ஜஸ்டன்ட் சைடு டிவைட் பை ஆப்போசிட் சைடுங்கிறது தெரியும். ஸோ அட்ஜஸ்டன்ட் சைடு டிவைட் பை ஆப்போசிட் சைடுங்கிறது நமக்கு அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா √3 - 1ங்கிறது கொடுத்துருவாங்க. அட்ஜஸ்டன்ட் சைடோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா √3 இருக்கும். ஆப்போசிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1ங்கிறது இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டென்யூஸ் வேணும் அப்படின்னா 1:√3:2ங்கிறது வரும் ஓகேவா. ஸோ இந்த 2ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே OBன்னு வச்சுங்க, இங்கே ஏங்கிறது இருக்கும். AB². ஸோ ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் = ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜஸ்டன்ட் சைடு ஸ்கொயராக இருக்கும். பித்தாகரஸ் இது வந்து 2 ஸ்கொயர் பண்ணும்போது இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கே 1 இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1 தான் வரும். √2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிறது வரும். இதையும் ஆட் பண்ணும்போது 4ங்கிறது வரும். அப்போ ஏபியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 2ங்கிறது வரும். ஸோ அந்த 2 தான் இங்கே வந்துருக்குது ஓகேவா. ஸோ இங்கே வந்து அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் டீட்டாவோட வேல்யூ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டென்யூஸ் 1/2ங்கிறது கிடைக்கும். அடுத்து காஸ் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ √3 / 2ங்கிறது கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். 1 ப்ளஸ்ஸு சைனோட வேல்யூ வந்து 1/2, காசோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் காசோட வேல்யூ வந்து √3 / 2. ஸோ காசோட வேல்யூ வந்து என்னது √3 / 2. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 + 3 √3 / 4ங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 65வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin x + cos x = √2ங்கிறது கொடுத்துருவாங்க. அடுத்தது sin x - cos x வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த சைடு ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து a + b இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ வந்து sin² + cos² + 2 sin x cos xங்கிறது வரும். இது √2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 2ங்கிறது கிடைக்கும். இதோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும். இதோட வேல்யூ வந்து நமக்கு sin² + cos² வேல்யூ வந்து நமக்கு 1. அப்போ அந்த 1 அந்த சைடு போச்சுன்னா -1 வரும். அப்போ 2 sin x cos x வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 2 - 1 1ங்கிறது இருக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க.
ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸு 2 சைன் எக்ஸு காஸ் எக்ஸுன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 மைனஸு இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து என்னது 1ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1ங்கிறது வரும். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ங்கிறது கிடைக்கும். அவன் ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 66வது கொஸ்டின் வந்து y = 3x + 7 கொடுத்துறாங்க. கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட் வந்து அதை வந்து அந்த வழியை செல்லுதுங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 0,7 கொடுத்துறாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ இது ஒய்யோட வேல்யூ. ஒய் வந்து 7 = -3 0 + 7 இருக்கும். இப்போ 7 = 7ங்கிறது வருது. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. அடுத்து வந்து பிங்கிற ஆப்ஷன் எடுத்துங்க. ஸோ எக்ஸு ஒய்யோட வேல்யூ வந்து 2,1. இந்த ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் போனால் ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 = -3 × 2 + 7. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது +1ங்கிறது வரும். ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டு. ஸோ 2 ஆப்ஷன் கரெக்டாக இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் 67வது கொஸ்டின். 67வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆங்கிள் கொடுத்துறாங்க. ஸோ சென்டர் ஆங்கிள் வந்து 90 டிகிரி கொடுத்துறாங்க. அதை ரேடியஸ் கொடுத்துறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா π/2 ரேடியன் கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு செக்டாரோட ஏரியாவும் செகண்ட் செக்டார் ஏரியாவோட ரேஷியோ வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும். ஸோ ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து சேமாக இருக்குது, அல்லது வந்து ரெண்டு ரேடியஸும் வந்து ரெண்டு செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதோட ஏரியாவோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த டீட்டாவோட வேல்யூ மட்டும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரேஷியோ வந்து கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கொடுத்துறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா π/2ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ 90 டிகிரி. பையோட வேல்யூ என்னது நமக்கு வந்து 180/2ங்கிறது வரும். ஸோ 90 ரேஷியோ 90ங்கிறது இருக்கும். ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1:1ங்கிறது வரும். இப்போ 1:1ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 68வது கொஸ்டின் மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் இந்த டேபிள் வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள், ஸோ நம்பர் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள், ஸோ சம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆங்கிள், நம்பர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆங்கிள், அடுத்து வந்து டயகனலுக்கு என்ன ஃபார்முலா. ஸோ இதை மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா, இது பாலிகன் ஃபார்முலா பேஸ் பண்ணது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 150 டிகிரி கொடுத்துறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சைட் இருக்குங்கிறாங்க. நீங்கள் நம்பர் ஆஃப் சைட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னது, ஸோ டீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துருவாங்க. ஸோ 150 = n-2 × 180 / ஸோ n-ங்கிறது வரும். ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 5ங்கிறது வரும், இங்கே 6ங்கிறது வரும். அடுத்து இந்த 6 உள்ளே மல்டிபிள் பண்ணால் 5n = 6n - 12ங்கிறது வரும். இப்போ n = 12. ஸோ 12ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சரு. இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடில் போடலாம். அது எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ இன்டர்னல் ஆங்கிள் வந்து இன்டர்னல் ஆங்கிள் வந்து 150 கொடுத்துறாங்க. அப்போ இன்டர்னல் ஆங்கிள் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ 180ங்கிறது வரும். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ 30 டிகிரின்னு இருக்கும். 180 - 150 வந்து 30 டிகிரின்னு இருக்கும். சம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 360 / என்னன்னு வரும். இப்போ 360 / 30 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 சைடுங்கிறது வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். எது உங்களுக்கு கன்வின்ஸாக இருக்கோ அதை மாதிரி போட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 69வது கொஸ்டின். 69வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் பிங்கிற பாயிண்ட் வந்து 13 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர். ஸோ இதை மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ சர்க்கிளில் வந்து இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து 13 சென்டிமீட்டர் அவையில் இருக்குது. இங்கே வந்து பிங்கிற பாயிண்ட் இருக்குது. இந்த டேஞ்சன்ட்டுக்கும் பிக்கு வரைகிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சர்க்கிளோட ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க.
அப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து ரேடியஸ்ன்னு இருக்கும். ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சர்க்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ பை ஆர் ஸ்கொயருங்கிறது நமக்கு தெரியும். இதில் ஆறுங்களோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து 90 டிகிரியாக இருக்கும். இது வந்து இது வந்து ஹைப்போடென்யூஸ் 90 டிகிரி உள்ளது ஹைப்போடென்யூஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ என்னது ட்ரிப்ளெட் தெரியுமில்ல 5, ஸோ 12, 13ங்கிறது ஒரு ட்ரிப்ளெட்டு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 13, 12 இருக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 5ங்கிறது இருக்கும். ஸோ ரேடியஸுங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 5ங்கிறது கிடைச்சிருக்குது. இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓன்னு வச்சுங்க, இது ஏன்னு வச்சுங்க. ஸோ ஓபி இந்த பித்தாஸ் தேர்வுப்படி ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏபி ஸ்கொயர். ஸோ ஓபியோட வேல்யூ வந்து 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ்ஸு ஏபியோட வேல்யூ 12 ஸ்கொயரு. இப்போ இது வந்து 169 மைனஸ் 144 ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயருங்கிறது வரும். இப்போ ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25ங்கிறது வரும். அப்போ ஓஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 5ங்கிறது கிடைக்கும். ஸோ இது மாதிரினா நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணுறதுங்கன்னா டைம் அதிகமாகும். இந்த ட்ரிபிளட் தெரிஞ்சால் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து டேரெக்டாக 5ங்கிறது போட்டுடலாம். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பையார் ஸ்கொயர் நமக்கு தெரியும். பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஆப்ஷன் எல்லாமே பைங்கிறது டேரெக்டாக கொடுத்துருவாங்க. பையை நீங்கள் டேரெக்டாக வச்சுங்க. 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் 25ங்கிறது வரும். அப்போ வந்து 25 பைங்கிறது நமக்கு தேவையான ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சரு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துறாங்க. ஸோ ட்ரையாங்கிள் வந்து ஏபிசிங்கிறது ஒரு கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பிசி வந்து இது ஏங்கிற பாயிண்ட் வந்து பைசெக்டர் பண்ணுது. பைசெக்டரான என்ன மீனிங் அப்படின்னா அந்த ஆங்கிளை வந்து சரிபாதியாக வந்து பிரிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டிங்கிற பாயிண்ட் வந்து மீட் பண்ணுது. அந்த கோடு வந்து பிசியை வந்து கட் பண்ணி டிங்கிற பாயிண்ட் வந்து மீட் பண்ணுது. ஏடி பைசெக்டர் ஆங்கிள் பிஎஸ்சி இது ரெண்டுமே என்னது இதோட ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் வந்து பார்த்தோன்னா எதை பேஸ் பண்ணுதுங்கிறாங்க. ஓகேவா, இந்த ஏபி ஈக்குவல் டு ஏசி கொடுத்துறாங்க. அப்போ ஏபியும் ஏசியும் வந்து ஈக்குவலு, இந்த ஆங்கிள் ஈக்குவலு. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கும் காமனான சைட் எது அப்படின்னா ஸோ இது வந்து காமனான சைட்டு. இதுவும் ஈக்குவலு, இதுவும் ஈக்குவலு. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலு, இந்த ஆங்கிள் ஈக்குவல். அப்போ வந்து நமக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். என்றைக்குமே ஒரு ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டாக பண்ணிச்சுன்னா அது வந்து சைடுக்கு வந்து கன்கரன்சியாக இருக்கும். ஓகேவா, இது வந்து என்னது நமக்கு வந்து தியரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 71. ஸோ 1/√7 மைனஸ் √3 ப்ளஸ் 1/√7 ப்ளஸ் √3 கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்னது √7 ப்ளஸ் √3ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த சைடு வந்து என்னது √7 மைனஸ் √3ங்கிறது கிடைக்கும். கீழே வந்து பார்த்தோன்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது தெரியும். கீழே வந்து பார்த்தோன்னா a மைனஸ் பி a ப்ளஸ் பிங்கிறது இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதிக்கலாம். √7 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 7 கிடைக்கும். மைனஸ் √3 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 3ங்கிறது கிடைக்கும். அடுத்து வந்து இந்த √3 கேன்சல் ஆகிரும். அப்போ √7 ப்ளஸ் √7 வந்து 2√7ங்கிறது கிடைக்கும். 7 மைனஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4ங்கிறது கிடைக்கும். அந்த 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2ங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா √7/2ங்கிறது கிடைக்கும். அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 72வது கொஸ்டின் போகலாம். ஸோ 72வது கொஸ்டின் வந்து சைனோட வேல்யூ கொடுத்துறாங்க. காஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதோட வேல்யூ நமக்கு ஏவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நமக்கு சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போடெனியூஸு. அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கிடைக்கும். அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தோன்னா பித்தாஸ் தேர்வுப்படி நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிசி ஸ்கொயருங்கிறது தெரியும். ஏசி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஏபி ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபி ஸ்கொயரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பிசியோட வேல்யூ வந்து எக்ஸு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்
அப்போ வந்து ஏபியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா √(1 - x²) வரும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா காஸ் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ காஸ் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ காஸ் ஏ இந்த இடத்த சால்வ் பண்ணுறேன். காஸ் ஏவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ அட்ஜசன்ட் சைடு சைடுனா √(1 - x²) ஹைப்போடெனியூஸ் 1 அவங்க ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போ இந்த சைடு ஸ்கொயர் பண்ணோம். இந்த சைடு ஸ்கொயர் பண்ணது 1 - x² தான் நமக்கு வந்து தேவையான ஆன்சராக இருக்கும். 1 - x²ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஸோ 73வது கொஸ்டின். ஸோ 73வது கொஸ்டின் வந்து ஆங்கிள் பிட்வீன் 2 டேஞ்சன்ட் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி கொடுத்துறாங்க. ஆங்கிள் சஸ்பெக்ட் அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தியரம் தான். ஸோ இதை மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. இங்கே பிங்கிற பாயிண்ட்டு அது எக்ஸ்டர்னலாக ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது டேஞ்சன்ட்டுங்கிறது இருக்கும். ஓகேவா? இது வந்து என்னது நமக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கும். இதோட ஆங்கிள் வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 60 டிகிரி கொடுத்துறாங்க. இதோட சர்க்கிள் இதை வந்து ரேடியஸ் வந்து நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 60 இருந்துச்சு, இங்கே டீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து 2θங்கிறது கிடைக்கும். இங்கே 60 இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து என்னது கிடைக்கும் அப்படின்னா 120ங்கிறது கிடைக்கும். 120ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஃப்ரம் ஏ பாயிண்ட் பி இஸ் அவுட் சைடு ஆஃப் த சர்க்கிள்னு கொடுத்துறாங்க. ஸோ இங்கே பிங்கிற பாயிண்ட்டு ஓகே இது மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. பிஏ வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் சொல்லியிருக்காங்க. இல்லை பிஏங்கிறது என்னது டேஞ்சன்ட்டு. அப்போ இங்கே பி இங்கே இருக்குது அப்படின்னா ஏங்கிறது இங்கே இருக்கும். அடுத்தது பிபிசிங்கிறது என்னது செக்டரு. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே இடத்துல பி கொடுத்துருங்க. இந்த பி இது எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல பிங்கிறது வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்னங்கிறது பிங்கிறது வரணும். இந்த பிங்கிறது 2ஆம் லெட்டர் வரணும். இந்த இடத்துல தான் நமக்கு என்னங்கிறது சிங்கிறது வரணும். இங்கே பி இங்கே போட்டுட்டு பிசிங்கிறது போட்டக்கூடாது. இப்படி போட்டிங்க அப்படின்னா தப்பு. ஓகேவா? ஸோ இந்த சைடு ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னா அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டு வாங்க. அடுத்து பியோட வேல்யூ வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க 6. பிசியோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. பிசியோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டரு. இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. இதோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ தான் நமக்கு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் டேஞ்சன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சனோட வேல்யூ வந்து ஏபி. ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ இது இன்ட்டு இதோட வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ பிபி இன்ட்டு சிபி இந்த ஹோல் லென்த்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஈக்குவலாக இருக்கும். ஏபியோட வேல்யூ 6. இப்போ 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபியோட வேல்யூ. ஸோ பிபியோட வேல்யூ நமக்கு எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். சிபியோட வந்து இங்கே 5 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இன்னும் வந்து 5 + எக்ஸுங்கிறது வரும். இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது 36 ஈக்குவல் டு எக்ஸும் பண்ணும்போது 5x + x² வரும். அப்போ வந்து இது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா x² + 5x - 36 ஈக்குவல் டு 0. -36 வந்து நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஸோ 5 × 4ங்கிறது பிரிக்கலாமா? 5 × 4ல் 9 × 4ன்னு பிரிக்கலாம். ஸோ 9 × 4 தான் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 9 × 4 வந்து 36 இருக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா +9ங்கிறது வரும். அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு -9ஆக இருக்கும். அல்லது வந்து பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 4ஆக இருக்கும். அப்போ வந்து 4ங்கிறது தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சரு. இந்த இடத்துல என்ன எப்படி பிரிக்கிறோமோ அது வேல்யூ வரும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைனில் வரும். இப்போ டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ வந்து -9 அல்லது எக்ஸோட வேல்யூ வந்து +4ங்கிறது வரும். அப்போ வந்து என்றைக்குமே வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ 4 தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 75வது கொஸ்டின் பார்க்கலாம். 75வது கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். இது ஒரே ஒரு கான்செப்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 0.1 நீங்கள் கியூப் பண்ணும்போது இங்கே வந்து 3 இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே பவரில் 3 இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வரணும். 0.001 நீங்கள் கியூப் பண்ணும்போது ஸோ இதை 2 டிஜிட் வச்சுங்க. 0.01 வச்சுங்க. இதை கியூப் பண்ணும்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ வந்து 6 டிஜிட் தள்ளி புள்ளி வரணும். 1 2 3 4 5 6 டிஜிட் தள்ளி புள்ளி வரணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டு ஸோ வரக்கூடிய ஆன்சர் வந்து கீழே கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.